தமிழ்நாட்டில் உள்ள வடமாநில தொழிலாளர்கள் அச்சமடைய வேண்டாம் என தமிழ்நாட்டு ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்துள்ளார். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் விவகாரத்தில் கலவரத்தை தூண்டும் வகையில் கருத்து பதிவிட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தமிழ்நாட்டில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் சில வீடியோக்கள் பரவின. அச்சுறுத்தல் காரணமாக புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்கள் ஊர்களுக்கு செல்வதாகவும் தகவல்கள் பரவின. இதனையடுத்து அந்த வீடியோ போலியானது என்றும் இது வதந்தி என்றும் தமிழ்நாடு காவல்துறை விளக்கம் அளித்தது. ஹோலி பண்டிகை கொண்டாடுவதற்காகவே தாங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதாகவும் தமிழ்நாட்டில் வேலை செய்யும் புலம்பெயர் தொழிலாளர்கள் தெரிவித்தனர். இதனிடையே புலம்பெயர் தொழிலாளர்கள் தொடர்பாக தவறான தகவல் பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், டிஜிபி சைலேந்திரபாபு ஆகியோர் எச்சரித்தனர். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள புலம்பெயர் தொழிலாளர்கள் அச்சமடைய வேண்டாம் என ஆளுநர் ஆர்.என். ரவி கூறியுள்ளார். அவர் தனது ட்விட்டர் பதிவில் தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் நல்லவர்கள் மற்றும் நட்பானவர்கள் எனவும் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக வதந்தி பரப்புவோர் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். மேலும் புலம்பெயர் தொழிலாளர்களை கணக்கீடு செய்வது அவசியம் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். நம்ம தமிழர் பல்வேறு மாநிலம் இருக்காங்க, அதே போல பல மாநிலம் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. இதெல்லாம் தொன்று நடக்கிற விஷயம். ஆனால் பொதுவாகவே வதந்திகள் யாராக இருந்தால் பரப்புறதுன்றது தப்புது. புள்ளிவிவரங்களை எடுத்துட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பை நம்ம முழுமையாக உறுதிப்படுத்தணும். அதுதான் ஒரு அரசாங்கத்துடைய கடமை. இதனிடையே தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை வடமாநில தொழிலாளர்கள் பிரச்சினை தொடர்பாக அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் தவறான தகவலை பரப்பும் கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறி அண்ணாமலை மீது 4 பிரிவுகளின் கீழ் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் 24 மணி நேரம் கால அவகாசம் அளிக்கிறேன் என்றும் முடிந்தால் கைது செய்யுங்கள் என்று அண்ணாமலை ட்விட்டரில் சவால் விட்டுள்ளார். பொய் வழக்குகளை போட்டு ஜனநாயக குரல் வலைகளை நசுக்கிவிடலாம் என்று எண்ணுகிறீர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மற்றொரு புறம் பாஜகவின் வெறுப்பு அரசியல் தமிழ்நாட்டு மண்ணில் ஒருபோதும் எடுபடாது என்று திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி தெரிவித்துள்ளார். இனியும் தொடர்ந்து வதந்தி பரப்பி வன்முறை சூழலை உருவாக்க நினைத்தால் சட்ட ரீதியான நடவடிக்கையை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்பட்டதாக வதந்தி பரப்பியோர் மீது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். புலம்பெயர் தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதோடு சட்டப்படி அவர்களுக்குள்ளான பிற உரிமைகளையும் அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். புலம்பெயர் தொழிலாளர்கள் பிரச்சினைக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான் காரணம் என தமிழக காங்கிரஸ் தலைவர் கே.எஸ். அழகிரி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அரைவேக்காடுகளுக்கு பதில் சொல்ல முடியாது என சீமான் பதிலளித்துள்ளார். ஒரு சிலர் வேண்டுமென்றே திட்டமிட்டு அதை செய்கிறார்கள். அந்த ஒரு சிலர் வேற யாரும் இல்ல, 2 பேர் தான். ஒன்று பாரதிய ஜனதா RSS மறைமுகமாக செய்கிறார்கள், இன்னொன்று சீமான் வெளிப்படையாக செய்கிறார். இவங்க தான் காரணம், வேற யாரும் காரணம் அல்ல. முதலமைச்சர் நேரடியாக அவர்கள் மீதே நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுல சுற்றி வளைச்சி போஸ்டர் யார் ஓட்டினான்லாம் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சீமான் தன்னுடைய விளம்பரத்திற்காக தமிழக மக்களுக்கும் வட இந்திய தொழிலாளர்களுக்கும் இடையே இந்த பிரச்சனையை தோற்றுவிக்கிறார். அரவக்கட்டத்தனமா அதை பேச்சு அவர் யார்? எனக்கு ராகுல் காந்தி பேச்சு. திருப்பூரில் ஆய்வு மேற்கொண்ட பீகார் குழுவினர் தமிழ்நாடு அரசின் நடவடிக்கைகள் திருப்தி அளிப்பதாக தெரிவித்தனர். திருப்பூரில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் வதந்திகள் பரப்பப்பட்டதால் தொழிலாளர்கள் அச்சமடைந்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக உண்மை நிலையை அறிய பீகார் மாநில அரசின் சார்பில் அமைக்கப்பட்ட சிறப்பு குழுவினர் சென்னை வந்தனர். இதனைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்டத்தில் ஆய்வு செய்த அவர்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றனர். இதில் பீகார் மாநில ஊரக வளர்ச்சி உள்ளாட்சி செயலர் பாலமுருகன், திருப்பூர் ஆட்சியர் வினீத், 2 மாநில காவல்துறை அதிகாரிகள், தொழிலாளர் சங்க பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் புலம்பெயர் தொழிலாளர்களின் பாதுகாப்பு குறித்து விவாதிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பீகார் மாநில ஊரக வளர்ச்சி உள்ளாட்சி செயலர் பாலமுருகன் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு நன்றி தெரிவித்தார். பீகார்ல இருந்து இங்க வேலை செய்யற வர்க்கர்ஸ் கிட்ட எல்லாம் மீட் பண்ணி இங்க கண்டினியூஸா பேசுனது, ஸ்பெஷல் செல் கிரியேட் பண்ணது, ஹெல்ப்லைன் கிரியேட் பண்ணது, மெசேஜஸ் கொடுத்தது, அது மாதிரி ஃபேக் நியூஸ் போட்டவங்க மேல ஆக்ஷன் எடுத்தது, இது மாதிரி கண்டினியூஸா கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்ததால இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் ரொம்ப
நார்மலைஸ் ஆகிட்டு இருக்குது. மேலும் வதந்தி பரப்பிய 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு வங்கி கணக்குகளை முடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சசாங்க் ஷாய் தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட வீடியோக்களை தடை செய்யவும் யூடியூப் உள்ளிட்ட தளங்களுக்கு பரிந்துரைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் புலம்பெயர் தொழிலாளர்கள் குறித்து வதந்தி பரப்பியவர்களை பிடிக்க தமிழ்நாடு போலீசார் பீகார் மற்றும் டெல்லிக்கு விரைந்துள்ளனர். தொடர்ந்து போலியான ட்விட்டர் கணக்கு மூலம் வீடியோ பரப்பியவரின் செல்போன் எண் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் குற்றவாளியை தேடி உதவி ஆணையாளர் சரவணன் தலைமையிலான தனிப்படை குழுவினர் பீகார் சென்றுள்ளனர். ட்விட்டர் ஹேண்டில்ஸ், யூடியூப் சேனல்ஸ் அண்ட் ஃபேஸ்புக் போஸ்ட் போட்டவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம். அண்ட் யூடியூப், ட்விட்டர் அண்ட் யூடியூப் அப்புறம் நம்ம ஃபேஸ்புக்கோட லீகல் டீமோட தொடர்பில் இருந்துட்டு இந்த 3 போஸ்ட் எடுக்கிறதுக்கு டேக் டவுன் பண்ணுறதுக்கு ரிக்வெஸ்ட் அமைச்சிருக்கோம். இதேபோல் வதந்தி பரப்பிய பிரசாந்த் உம்ராவ் என்பவரை கைது செய்ய திருச்செந்தூர் டிஎஸ்பி வசந்தராஜ் தலைமையிலான போலீசார் டெல்லி சென்றனர். அங்கிருந்து நொய்டா செல்லும் போலீசார் தலைமறைவாக இருக்கும் பிரசாந்த் உம்ராவை கைது செய்ய திட்டமிட்டுள்ளனர். இதனிடையே சென்னை கோயம்பேட்டில் படங்கள் மொத்த வியாபாரிகள் சங்கம் சார்பாக வடமாநில தொழிலாளர்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய சென்னை கூடுதல் ஆணையர், தமிழ்நாட்டில் வேலை செய்து வரும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு எந்தவொரு அச்சுறுத்தலும் இல்லை என்றும் புலம்பெயர் தொழிலாளர்களின் பாதுகாப்பை காவல்துறை உறுதி செய்யும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாடு மற்றும் பீகார் இடையிலான பிரச்சினையில் மத்திய அரசு இதுவரை வாய் திறக்காதது ஏன் என்று அம்மாநில துணை முதலமைச்சர் தேஜஸ்வி கேள்வி எழுப்பியுள்ளார். பீகாரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புலம்பெயர் தொழிலாளர்கள் நலனில் அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாக குறிப்பிட்டார். மேலும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மீதான தாக்குதலை ஒருபோதும் பீகார் மற்றும் தமிழ்நாடு அரசு பொறுத்துக் கொள்ளாது என்று கூறியுள்ளார். இந்நிலையில் இரு மாநிலங்களிடையே ஏற்பட்டிருக்கும் பிரச்சினையை தீர்க்க மத்திய அரசு முன்வர வேண்டும் என்றும் தேஜஸ்வி வலியுறுத்தியுள்ளார். ये 2 राज्यों का मामला है, तो इसमें भाई भारत सरकार का क्या काम कर रहे हैं लोग? भारत सरकार का कंसर्न आपको दिखे इस पूरे मामले में? தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வைரஸ் காய்ச்சல் வேகமாக பரவி வரும் நிலையில் கொரோனா வைரஸ் பாதிப்பும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த மாதம் 15ஆம் தேதி 6 பேருக்கு தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்ட நிலையில் நேற்று ஒரே நாளில் புதிதாக 29 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக கோவையில் 6 பேருக்கும் சென்னையில் 4 பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக 134 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 25ஆம் தேதி முதல் மார்ச் 3ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்தில் கோவையில் 28 பேருக்கும் சென்னையில் 17 பேருக்கும் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. கோவை, சென்னை நகரங்களில் தொற்று பாதிப்பு அதிகரித்து வருவதாகவும் அதேவேளையில் அங்கு 1க்கும் மேற்பட்டவர்களுக்கு பரவும் கிளஸ்டர் கிடையாது என்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் வருகிற 10ஆம் தேதி 1000 இடங்களில் காய்ச்சல் முகாம் நடத்தப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். உலக சிறுநீரக தினத்தை முன்னிட்டு சென்னை பெசன்ட் நகரில் தனியார் மருத்துவமனையின் சார்பில் சிறுநீரக உடல் நல விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், பீகார் பாஜகவினர் போலி வீடியோக்களை பரப்புவதாகவும், ஆனால் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழக அரசின் செயல்பாடுகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளதாகவும், இதன் மூலம் பாஜகவின் இரட்டை நிலைப்பாட்டை புரிந்து கொள்ள முடிகிறது என தெரிவித்தார். வருகிற 10ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதிலும் ஒரே நாளில் 1000 இடங்களில் இந்த வைரஸ் காய்ச்சலுக்கான சிறப்பு முகாம்கள் நடத்துவது என்று முடிவெடுத்திருக்கிறோம். எனவே வருகிற 10ஆம் தேதி காலை தொடங்கி பிற்பகல் வரை 1000 இடங்களில், குறிப்பாக 800 கிராம பகுதிகளிலும், சென்னையில் 200 இடங்கள் என்கின்ற வகையிலும் இந்த சிறப்பு காய்ச்சல் முகாம் நடத்தப்படவிருக்கிறது. இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வுக்கு திங்கட்கிழமை முதல் விண்ணப்ப பதிவு தொடங்கும் என்று கூறப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை படிப்பிற்கான சேர்க்கை நீட் நுழைவுத் தேர்வு மூலம் நடத்தப்படுகிறது. அந்த வகையில் நடப்பாண்டு நீட் நுழைவுத் தேர்வு மே 7ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை எழுத விரும்பும் மாணவர்கள் தேசிய தேர்வு முகமையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும். இந்நிலையில் திங்கட்கிழமை முதல் நீட் தேர்வுக்கான விண்ணப்ப பதிவு தொடங்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைகாடு பகவதி அம்மன் கோவில் மாசிக்கொடை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் மண்டைகாடு பகவதி அம்மன் கோவிலில் பெண்கள் இருமுடிக்கட்டுடன் வந்து பொங்கலிட்டு வழிபாடு நடத்துவது வழக்கம். இந்த கோவிலில் இந்த ஆண்டு மாசிக்கொடை விழாவிற்காக தந்திரிகள் கொடியை ஏற்றி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், அமைச்சர்கள் சேகர் பாபு, மனோஜ் தங்கராஜ் உட்பட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். 10 நாட்கள் விழா நடைபெறும் நிலையில் நாள்தோறும் அம்மனுக்கு தினமும் 3 கால பூஜைகள், சாயரக்ஷ பூஜை, அத்தாள பூஜை நடைபெறுகின்றன.
சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் கரியமலை சாத்தையனார் ராவுத்தராயர் கோவிலில் புரவி எடுப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கொண்டாடப்படும் விழாவில் புரவி பொட்டலில் இருந்து நேர்த்திக்கடனாக பக்தர்கள் கொண்டு வந்த புரவிகள், காளைகள், மதளைகள் உள்ளிட்ட 300க்கு மேற்பட்ட புரவிகளை பக்தர்கள் தலையில் சுமந்து சென்று வழிபட்டனர். விழாவில் பட்டமங்கலம், கண்டரமாணிக்கம், திருப்பத்தூர், திருக்கோஷ்டியூர், நைனார்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா முழக்கத்துடன் சாமி தரிசனம் செய்தனர். தமிழ்நாடு, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் ஆளுநர்கள் மூலம் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நல்லிணக்கத்தை சிதைப்பதாகவும் கூட்டாட்சி தத்துவத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதாகவும் பிரதமர் மோடிக்கு 9 அரசியல் கட்சித் தலைவர்கள் கடிதம் எழுதியுள்ளனர். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், தெலங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ், மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான், ஃபரூக் அப்துல்லா, தேஜஸ்வி யாதவ், சரத் பவார், உத்தவ் தாக்கரே மற்றும் அகிலேஷ் யாதவ் ஆகியோர் எழுதியுள்ளனர். அதில் இந்தியா ஜனநாயக நாட்டிலிருந்து ஏதேச்சதிகாரம் கொண்ட நாடாக மாறுவதாகவும் மத்திய முகமைகளை ஆளும் கட்சி தவறாக பயன்படுத்துவதாகவும் சாடியுள்ளனர். டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவை சிபிஐ கைது செய்தது அடிப்படை ஆதாரமற்றது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த கடிதத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் பெயர் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிரா மாநிலம் எவத்மால் பகுதியில் சாலைக்கு அடியில் பதிக்கப்பட்டிருந்த குழாய் வெடித்து சிதறியதில் சாலையில் பைக்கில் சென்று கொண்டிருந்த பெண் காயமடைந்தார். சனிக்கிழமை காலை 8 மணி அளவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. அப்போது மக்கள் நடமாட்டம் அதிகம் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மலேசியாவில் கொட்டிய கனமழையால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 4ஆக உயர்ந்துள்ளது. கடந்த 1991ஆம் ஆண்டுக்கு பிறகு மிக அதிக அளவாக கடந்த 4 நாட்களில் மலேசியாவில் கனமழை கொட்டியது. இதனால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பால் 41,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 6 மாகாணங்களில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் வெள்ள பாதிப்புகளில் இருந்து மக்கள் மெல்ல மீண்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நைட்ரஜன் உரங்களை பயன்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் விவசாயிகள் சாலையில் டிராக்டரை நிறுத்தி போராட்டம் நடத்தினர். ஒரே நேரத்தில் 2700 டிராக்டர்களை நகருக்குள் விவசாயிகள் கொண்டு வந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கால்நடை வளர்ப்பு மற்றும் விவசாய துறைகளில் நைட்ரஜன் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தினர். பன்றி வளர்ப்பால் ஏற்படும் நைட்ரஜன் வெளியேற்றத்தையும் கட்டுப்படுத்த அவர்கள் வலியுறுத்தினர். அமெரிக்காவின் ஓஹியோ மாகாணத்தில் சரக்கு ரயில் தடம் புரளும் காட்சி வெளியாகியுள்ளது. ஸ்பிரிங்ஃபீல்ட் அருகே கிளார்க் கவுண்டி பகுதியில் ரசாயனங்கள் மற்றும் எரிபொருள் ஏற்றி சென்ற சரக்கு ரயில் குடியிருப்புகளுக்கு அருகே தடம் புரண்டது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த பகுதியில் வசிப்பவர்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. ரஷ்யாவின் குரில் தீவுகளில் உள்ள எபாக்கோ எரிமலை பல கிலோமீட்டர் உயரத்திற்கு சாம்பலை வெளியேற்றி வருகிறது. ஆயிரத்து 156 மீட்டர் உயரம் கொண்ட மலையில் கடந்த சில நாட்களாக சாம்பல் வெளியேறி வருகிறது. மிகப்பெரிய எரிமலை வெடிப்பு ஏற்படவும் வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். பனிப்படர்ந்த மலைத்தொடரில் திடீரென சாம்பல் வெளியேற்றி வரும் நிலையில் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது.
அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் போலி கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கிய வழக்கில் நிகழ்ச்சி நடத்திய அமைப்பின் இயக்குநரான ஹரிஷை அவரது கூட்டாளியுடன் சேர்த்து தனிப்படை போலீசார் கைது செய்தனர். ஜாமீன் கிடைக்காத நிலையில் ஆம்பூரில் பதுங்கியிருந்தவர் சிக்கியது எப்படி? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சென்னையைச் சேர்ந்த சர்வதேச ஊழல் தடுப்பு மற்றும் மனித உரிமை கவுன்சில் என்ற தனியார் அமைப்பு சார்பில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அதில் பிரபல நகைச்சுவை நடிகர் வடிவேலு, இசையமைப்பாளர் தேவா, நடன இயக்குனர் சாண்டி, தொலைக்காட்சி பிரபலம் ஈரோடு மகேஷ், யூடியூப் பிரபலம் கோபி மற்றும் சுதாகர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற நீதிபதி வள்ளி நாயகம் கலந்து கொண்டு கௌரவ டாக்டர் பட்டங்களை வழங்கினார். ஆனால் இவை அனைத்தும் போலி டாக்டர் பட்டங்கள் என குற்றச்சாட்டு எழுந்தது. அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் அளித்துள்ள விளக்கத்தில் தனியார் அமைப்பு வழங்கிய டாக்டர் பட்டத்திற்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என தெரிவித்தார். முதலில் நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் ஓய்வு பெற்ற நீதிபதி வள்ளி நாயகம் கையெழுத்திட்ட லெட்டர் பேடுடன் வந்து மீண்டும் கேட்டதால் அனுமதி வழங்கியதாக குறிப்பிட்டார். முன்னாள் நீதிபதி வள்ளி நாயகத்திடம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நிகழ்ச்சி நடைபெறுகிறது எனவும் தங்களிடம் வள்ளி நாயகம் வருகிறார் எனவும் கூறி ஏமாற்றி உள்ளனர் என விரிவான விளக்கம் அளித்தார். இதையடுத்து அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் கோட்டூர்புரம் காவல் நிலையத்திலும் ஓய்வு பெற்ற நீதிபதி வள்ளி நாயகம் தரப்பில் மாம்பலம் காவல் நிலையத்திலும் புகார்கள் அளிக்கப்பட்டன. கோட்டூர்புரம் புகாரின் பேரில் நிகழ்ச்சி நடத்திய அமைப்பின் இயக்குநரான ஹரீஷ் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தனிப்படை அமைத்த போலீசார் தலைமறைவான ஹரீஷை தேடி வந்தனர். இதனிடையே முன்ஜாமீன் கோரி ஹரீஷ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். ஆனால் அந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. தலைமறைவான ஹரீஷை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர். கும்பகோணத்திற்கு ஒரு தனிப்படையும் வேலூர் பகுதிக்கு ஒரு தனிப்படையும் சென்று ஹரீஷை தேடி வந்தனர். ஹரீஷ் ஆம்பூரை அடுத்த சாந்தோர் குப்பம் வடிவேல் நகர் பகுதியில் அவரது அரசியல் நண்பரான குட்டிராஜா என்பவரது வீட்டில் பதுங்கியிருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. அங்கு விரைந்த தனிப்படை போலீசார் ஹரீஷ் மற்றும் அவரது கூட்டாளியான இடைத்தரகர் கருப்பையா ஆகியோரை கைது செய்து சென்னைக்கு அழைத்து வந்து விசாரித்து வருகின்றனர். தான் கௌரவ பட்டம் வழங்குவதற்கான முறையான உரிமம் பெற்றிருப்பதாக ஹரீஷ் ஏற்கனவே விளக்கம் அளித்திருந்தார். தற்போது நடைபெறும் விசாரணைக்கு பிறகு அதன் பின்னணி என்ன, அவருக்கு யார் பட்டம் வழங்குவதற்கான உரிமம் அளித்தது போன்ற விவரங்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மதுரை சென்றுள்ளார். 2 நாள் பயணமாக அங்கு சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு விமான நிலையத்தில் பிரம்மாண்ட பேனா ஒன்றை திமுக தொண்டர் பரிசளித்தார். பின்னர் ஆட்சியர் அலுவலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்களைச் சேர்ந்த வர்த்தகர்கள், விவசாயிகள், மீனவர்கள் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களின் குறைகளை தெரிவித்தனர். இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மக்கள் பிரச்சனையில் அரசு கவனம் செலுத்துவதாக கூறிய முதலமைச்சர் நம்பிக்கைக்கு ஏற்றபடி நிச்சயம் செயல்படுவோம் என குறிப்பிட்டார். மக்கள் அரசை தேடி போன காலம் மாறி மக்களை தேடி அரசு வந்துகிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். விவசாயிகளுக்கான தனி பட்ஜெட்டை தயாரிக்கிற நேரத்தில் கூட அந்த துறையினுடைய அமைச்சர், அந்த துறையினுடைய அதிகாரிகள் மண்டலமாக சென்று விவசாயிகள் நிர்வாகிகள் எல்லாம் பிரதிநிதிகள்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு கலந்து பேசி அவங்களை கருத்துக்களை கேட்டு தான் அந்த விவசாயிகளுடைய பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்படுகிறது என்பதை நீங்கள் எல்லாம் நன்றாக அறிவீர்கள். இதில் பல்வேறு அமைப்பினர் தங்கள் கோரிக்கைகளை முதலமைச்சர் முன்வைத்தனர். உடனடியாக தீர்வு காணப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்ததாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஒவ்வொரு மாவட்டத்தின் சார்பாக அங்கே இருக்கக்கூடிய தொழில் வணிக பிரச்சனைகள் என்ன கட்டமைப்புகள் இன்னைக்கு தேவையா இருக்கு, அதே மாதிரி விவசாய சங்க பிரதிநிதிகளுக்கும் என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கவனமாக ரொம்ப கேட்டாங்க. நிறைய டிபார்ட்மெண்ட்டோட எம்எஸ்எம்இ கனெக்டில் இருக்காங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை பலப்படுத்தணும், சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கொண்டு வரணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சிருக்கோம். கூட்டம் முடிந்த பின்னர்
அரசு விருந்தினர் மாளிகைக்கு செல்லும் வழியில் திடீரென காரில் இருந்து இறங்கிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே காத்திருந்த மக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றார். இதன் தொடர்ச்சியாக மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், தேனி, சிவகங்கை ஆகிய 5 மாவட்டங்களில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு காவல்துறை உயர் அதிகாரிகள், தென்மண்டல காவல்துறை ஐஜி அஸ்ரா கார்க், சரக டிஐஜிக்கள், 5 மாவட்ட எஸ்பிக்கள் பங்கேற்றனர். சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கீழடி மற்றும் அதனை சுற்றியுள்ள கொந்தகை, அகரம், மணலூர் ஆகிய இடங்களில் அகழாய்வுகள் நடந்தன. இந்த அகழாய்வில் செங்கல் கட்டுமானங்கள், தமிழ் பிராமி எழுத்துக்கள், குறியீடுகள் பொறிந்த பானை ஓடுகள், சுடுமண் முத்திரைகள், கண்ணாடி, சங்குமணிகள் உள்ளிட்டவை கிடைத்தன. மேலும் கொந்தகையில் 100க்கும் மேற்பட்ட முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டன. இவை கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டவை என தெரியவந்தது. இந்நிலையில் முக்கியத்துவம் வாய்ந்த தொல்பொருட்களை பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் தெரியும் வகையில் கீழடியில் அருங்காட்சியகம் அமைக்க தொல்லியல் துறை முடிவு செய்தது. அதன்படி 30,000 சதுர அடி பரப்பளவில் 25 கோடி ரூபாய் மதிப்பில் கீழடியில் பிரம்மாண்டமான அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. இது 6 காட்சி கூடங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. இந்த அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். அருங்காட்சியகத்தில் இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருவதால் 10 நாட்களுக்கு பிறகு பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வைக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் மாநகர பேருந்துகளை தனியார் இயக்கும் வகையில் புதிய முயற்சியை மாநகர போக்குவரத்து கழகம் செயல்படுத்த உள்ளது. இதற்கு போக்குவரத்து ஊழியர் சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பாக சென்னையில் 625 வழித்தடங்களில் 3436 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. நாள்தோறும் 29,50,000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த பேருந்துகளில் பயணம் செய்து வருகின்றனர். பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து சேவை, முதியவர்களுக்கான கட்டணமில்லா சேவை, பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பஸ் பாஸ், 30 நாட்கள் விருப்பம் போல் பயணம் செய்யும் பயணச்சீட்டு உள்ளிட்ட திட்டங்களை மாநகர போக்குவரத்து கழகம் செயல்படுத்தி வருகிறது. இந்நிலையில் சென்னையில் பேருந்துகளை இயக்க தனியாருக்கு அனுமதி கொடுக்க மாநகர போக்குவரத்து கழகம் முடிவு செய்திருக்கிறது. பேருந்துகளை இயக்கும் தனியார் நிறுவனங்கள் நஷ்டமடைந்தால் அவற்றிற்கு உரிய இழப்பீடு அரசு தரப்பில் வழங்கும் விதமாக கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட் என்ற முறையில் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு 500 பேருந்துகளையும் 2025ஆம் ஆண்டு 500 பேருந்துகளையும் இயக்க முடிவு செய்யப்பட்டு ஒப்பந்தம் கோரப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பயணிக்கும் பயணிகளின் சேவையை விரிவுபடுத்துவதற்காக இத்திட்டத்தை முன்னெடுத்திருப்பதாக சென்னை மாநகர போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சென்னை மாநகரில் தனியார் பேருந்து சேவையை அறிமுகம் செய்வதற்கு திமுகவின் தொழிற்சங்க அமைப்பான தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இதேபோன்று சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் முடிவை கண்டித்து திங்கட்கிழமை மாநகர போக்குவரத்து கழகத்தில் அனைத்து பணிமனைகளிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று இடதுசாரி தொழிற்சங்கமான CITU அறிவித்துள்ளது. இந்த பேருந்துகள் தனியாருக்கு சொந்தம். ஓட்டுநர், நடத்துனர், டெக்னிக்கல் எல்லாம் தனியாரை நியமித்துக் கொள்வார்கள், அவர்களை இயக்குவார்கள் என்ற அந்த ஏற்பாட்டின் மூலம் புதிய வேலை வாய்ப்பை முழுக்க பறிக்கிறார்கள். அரசு வேலைக்கு ஆள் எடுக்காது, தனியார் வேலைக்கு ஆள் போடுவார்கள். கான்ட்ராக்டில் போடுவார்கள், கேஷுவலில் போடுவார்கள், எப்படி வேணாலும் போடுவார்கள். அப்படி வேலைக்கு எடுக்கக்கூடிய ஆட்கள் இந்த முறையில் எடுக்கப்பட்டால் அங்கே பட்டியலின மக்கள், பிற்பட்ட மக்கள், மிகவும் பிற்பட்ட மக்கள், அவர்களுக்கான இடஒதுக்கீடு போன்ற அனைத்தும் அடிபட்டு போகும் என்பது ஒன்று. போக்குவரத்து கழகத்தின் அறிவிப்புக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அண்ணா தொழிற்சங்கம் இந்த முடிவு ஊழலுக்கு வழிவகுக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. நிச்சயமாக தனியாரிடம் போனா அந்த டீசல் விலை உயர்வுக்கு ஏற்ப டிக்கெட் பேருந்து உயர்த்துவாங்க. பேருந்துடைய விலைகள் அதிகமா இருக்குது. இதையெல்லாம் கணக்கு எடுத்து எல்லாமே மக்கள் தலைமையில் தான் போய் சேரும் ஒழிய இது சேவையா இருக்காது. இது ஒரு வியாபாரம் ஆயிடும். அதை அரசு கவனத்தில் கொண்டு இது பொதுமக்களுடைய சேவைத்துறை என்பதை மனதில் வைத்து பொதுமக்களுக்கு சேவை செய்ய அரசாங்கம் தான் இதுக்கு முதலீடு செய்து இது நடத்த வேண்டும் ஒழிய தனியாரிடம் கொடுக்கக்கூடாது. தனியார் பேருந்துகளை அனுமதித்தால் கட்டணம் அதிகரிக்கும் என பயணிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். பிரைவேட் பஸ்னா சார்ஜ் அதிகம் தான் சார்.
கண்டிப்பாக சார்ஜ் அதிகம். நம்ம நினைக்கிற நேரத்தில் போய் ஏற முடியாது, இறங்க முடியாது. இதுன்னா ஒரு கவர்மெண்ட்டில் கூட அந்த ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. கரெக்டான நேரத்துக்கு வர்றதில்ல, அதெல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் நமக்கு சார்ஜ் கம்மியாக இருக்குது. இப்போ தான் மகளிருக்கு ஃப்ரீயான ஒரு இதுன்னு இப்போ வந்திருக்குது. இந்த ஸ்கீம் வந்துட்டு இப்போ வந்து ப்ரைவேட்டாக விட்டாங்கன்னா அந்த மகளிர் ஃப்ரீயை வந்துட்டு இதில் டபுள் படுத்திடுவாங்க. ப்ரைவேட் பஸ்ஸுனால எல்லாமே 100% பாதிப்பு தான். ஏன் சொல்கிறோன்னா, ப்ரைவேட் பர்சன்ஸ் வந்து ஒழுங்காக அவங்க கண்டக்டர் டிரைவர்லாம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களான்றது யாருக்குமே தெரிய போகிறது கிடையாது. செகண்ட் ஆப்ஷனு, டிக்கெட் ரேட்ஸு அதிகமாக இருக்கும். ஏற்கனவே மக்கள் வந்து பெட்ரோல், டீசல், கேஸ் எல்லாமே ஏற்றி வாழுறதா சாகுறதான்னு முழிச்சிட்டு இருக்கிறோம். மேலும் தற்போது வழங்கப்படும் சலுகைகள் தொடருமா என்ற சந்தேகமும் எழுப்பியுள்ளன. பெண்களுக்கு கட்டணமில்லா டிக்கெட், முதியோர்களுக்கான இலவச டிக்கெட், இது போன்ற பல்வேறு விதமாக அரசு சலுகைகள் இருக்கக்கூடிய பேருந்துகளாக தற்போது அரசு போக்குவரத்து கழகம் இயங்கி வரக்கூடிய நிலையில 1000க்கும் மேற்பட்ட தனியார் பேருந்துகள் வந்தால் இந்த திட்டங்கள் தொடருமா அப்படிங்கிறது தான் மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் பரத்துடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு. சென்னை மாநகரில் தனியார் பேருந்து சேவையை அறிமுகம் செய்யும் முடிவுக்கு சசிகலா கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக அரசின் இந்த நடவடிக்கையால் போக்குவரத்து ஊழியர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்படும் என தெரிவித்திருக்கும் அவர், லாப நஷ்ட கணக்கு பார்ப்பதை தவிர்த்துவிட்டு மக்கள் விரோத முடிவை உடனடியாக கைவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சில முக்கிய செய்திகளை ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் தமிழ்நாடு முழுவதும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்தல், ஊதிய முரண்பாட்டை களைதல், காலி பணியிடங்களை நிரப்புதல், காலமுறை ஊதியம் வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி சென்னை டிபிஐ வளாகத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பின் சார்பில் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஜாக்டோ ஜியோ சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தேர்தல் வாக்குறுதிகளில் 85% நிறைவேற்றிவிட்டதாக கூறும் முதலமைச்சர், அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அளித்த ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை என சேலத்தில் நடைபெற்ற ஜாக்டோ ஜியோ போராட்டத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. கடலூரில் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஜாக்டோ ஜியோ சார்பில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாநில பொதுச் செயலாளர் தாஸ் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் தாக்கப்பட்ட வீடியோவை பகிர்ந்துள்ள அரசியல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர், இந்த வழக்கு தொடர்பாக தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி பதிலளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றியது பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் நிறுவனம். இந்த நிலையில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவரான பிரசாந்த் கிஷோர் தனது ட்விட்டர் பக்கத்தில் கடந்த மாதம் தமிழ்நாட்டில் ஓடும் ரயிலில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட வீடியோவை பகிர்ந்துள்ளார். உங்களை அடிக்கிறான். இந்த தாக்குதலில் ஈடுபட்ட நபரை தமிழ்நாடு அரசின் ரயில்வே போலீசார் கைது செய்த நிலையில் இவ்வழக்கின் தற்போதைய நிலை குறித்து தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி தெரிவிக்க வேண்டும் என்று பிரசாந்த் கிஷோர் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாடு டிஜிபியிடம் கேள்வி எழுப்பி பிரசாந்த் கிஷோர் பதிவிட்டுள்ள ட்வீட் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சென்னை தண்டையார்பேட்டையில் நடைபெற்று வரும் அதிமுக நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். அது கட்சி அல்ல, கார்பரேட் கம்பெனி. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கட்சி இது ஒரு ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி, ஒரு அமைப்புள்ள ஒரு கட்சி. இன்றைக்கு 2 பேர் தலைவர்கள் மறைவுக்கு பிறகும் எவ்வளவோ முயற்சி செய்தாங்க அண்ணா திமுகவை உடைக்க, முடக்க, வீழ்ச்சி அடைய. எத்தனையோ முறை இன்றைக்கு அவதாரம் எடுத்தாங்க. அத்தனை அவதாரமும் உங்களை போல் இருக்கின்ற நிர்வாகிகள் தொண்டர் மூலமாக வீழ்த்தி காட்டிடுவோம். அண்ணா திமுகவை எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது. ஸ்டாலின் நினைக்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2ஆ போயிட்டது, 3ஆ போயிட்டது, 4ஆ போயிட்டது. திரு ஸ்டாலின் அவர்களே, உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக ஒன்றாக வந்துவிட்டது அண்ணா திமுக. பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களும் இனியாவது அண்ணா திமுக வளர்ச்சிக்காக நீங்கள் குரல் கொடுங்க. உங்களுடைய தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலும் நல்ல செய்தி போடுங்க.
இன்றைக்கு தொலைக்காட்சி திறந்தாவே அண்ணா திமுக பத்தி தான் பிரச்சனை. அண்ணா திமுக பத்தி தான் விவாதம் நடக்குது. பரவாயில்ல, 6 மாசம் எங்களை வச்சு ஓட்டிட்டீங்க. எங்களை வச்சு 6 மாசம் தொலைக்காட்சியும் பத்திரிகையும் நடத்திட்டீங்க. வாழ்த்துக்கள். இனியாவது உண்மை செய்தியை போடுங்க. நாட்டில் நிலவுகின்ற உண்மை செய்தியை போடுங்க. பத்திரிகை ஊடகமும் இன்றைக்கு மிக மிக முக்கியம். ஏண்டா இன்னைக்கு பத்திரிகை ஊடகம் தான் இன்றைக்கு நாட்டு மக்களை இன்றைக்கு காப்பாற்றுகின்ற ஒரு அற்புதமான ஆயுதமாக இருக்கின்றது. அதை நீங்கள் சரியாக செய்யுங்கள் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தண்டையார்பேட்டையில் நடைபெற்று வரும் அதிமுக சார்பில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசி வருகிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. தொழில்நுட்ப பிரிவு தலைவராக இருந்த நிர்மல்குமார் கட்சியிலிருந்து விலகினார். தன்னுடைய விலகல் தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் பாஜக தமிழக தலைமை கட்சி நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் வேவு பார்த்து ஆனந்தமடைவதாக விமர்சித்துள்ளார். இடத்திற்கேற்ப நடித்து ஏமாற்றுவதாகவும் தான் தோன்றித்தனமாக செயல்படுவதால் கட்சி அழிவு நோக்கி செல்வதாகவும் தமிழக பாஜகவிற்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கே அண்ணாமலை மிகப்பெரிய கேடு என்றும் நிர்மல்குமார் சாடியுள்ளார். தான் சட்ட போராட்டம் நடத்தி வரும் ஒரு அமைச்சருடன் வெளியில் வீராவேசமாக பேசிவிட்டு திரைமறைவில் அண்ணாமலை பேரம் பேசுவதாகவும் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்த நிர்மல்குமார் அவர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். பாஜகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்த நிர்மல்குமார் அண்ணாமலை மீது கடும் குற்றம் சாட்டியுள்ள சூழலில் அவர் எங்கு சென்றாலும் பணி சிறக்கட்டும் என்று அண்ணாமலை டுவிட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். வடமாநிலங்களில் ஹோலி பண்டிகை கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. குளிர்காலத்தை வழி அனுப்பிவிட்டு வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாக வடமாநிலங்களில் ஹோலி பண்டிகை ஆண்டுதோறும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பால்குன் மாதத்தின் பௌர்ணமி மாலை இந்த திருவிழா தொடங்குகிறது. முதல் நாள் ஹோலிகா தகன் அல்லது சோட்டி ஹோலி என்ற பெயரில் கொண்டாடப்படும் நிலையில் கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அதைத் தொடர்ந்து மார்ச் 8ஆம் தேதி ஹோலி பண்டிகை விமரிசையாக கொண்டாடப்படும். பிரகல்லாதனை அவரது தந்தை இரண்யகசிபுவின் தங்கை ஹோலிகா தீயில் கொல்ல முயன்றதாகவும் ஆனால் விஷ்ணு மீது கொண்ட இறைபக்தியால் பிரகல்லாதன் உயிர் தப்பியதாகவும் ஹோலிகா அந்த தீயில் எரிந்து மடிந்ததாகவும் புராண கதைகள் கூறுகின்றன. அதை மையப்படுத்தி இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ராதையுடன் கிருஷ்ணரின் காதல் கதை தொடர்புபடுத்தியும் ஹோலி கொண்டாடப்படுகிறது. நடப்பாண்டு பௌர்ணமி 2 நாட்கள் நீடிப்பதால் மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட மேற்கு மாநிலங்களில் மார்ச் 7ஆம் தேதியும் உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் மார்ச் 8ஆம் தேதியும் ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவின் விருந்தாவனில் வண்ணப்பொடிகளை தூவியும் நடனமாடியும் மக்கள் ஹோலி பண்டிகையை கொண்டாடினர். ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். இதேபோல் வாரணாசியில் உள்ள மணிகர்ணிகா காட் பகுதியில் ஏராளமானோர் திரண்டு சாம்பலை ஒருவர் மீது ஒருவர் பூசி ஹோலி கொண்டாடினர். லக்னோவில் உள்ள இனிப்பு கடை ஒன்றில் குஜியா என்ற உணவு பிரம்மாண்டமாக தயார் செய்யப்பட்டு பொதுமக்களிடையே சாப்பிடும் போட்டி நடத்தப்பட்டது. பீகார் தலைநகர் பாட்னாவில் ஹோலி பண்டிகையை முன்னிட்டு சந்தைகளில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. கயாவின் பிரம்மயோனி மலையில் உள்ள தல்ஹாட்டியில் ஹோலி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. உத்தரகண்ட் மாநிலத்தின் தேராடூன் தப்கேஸ்வர மகாதேவ் கோயிலில் ஹோலி பண்டிகை களை கட்டியது.
ஹோலி கொண்டாட்டத்தால் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் கொல்கத்தாவில் சிறப்பு மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவின் நாசிக்கில் ஹோலி பண்டிகையை முன்னிட்டு மலர் வடிவங்களில் உருவாக்கப்பட்டுள்ள இனிப்பு வகைகள் கவனம் பெற்றுள்ளன. மேலும் ஹோலி பண்டிகையை கொண்டாடும் பொருட்டு ஆயிரக்கணக்கான புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு படையெடுத்து வருகின்றனர். இதனால் தமிழ்நாடு மட்டுமின்றி நாட்டின் பல்வேறு மாநிலங்களுக்கிடையே இயக்கப்படும் ரயில்களில் பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. சில முக்கிய செய்திகளை ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். ஆன்லைன் ரம்மியில் 15 லட்சம் ரூபாயை இழந்ததாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு காணாமல் போனவர் சென்னை மெரினா கடற்கரையில் சடலமாக கரை ஒதுங்கினார். சென்னை KK நகரைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் வடபழனியில் நிறுவனம் ஒன்றை நடத்தி வந்தார். இவருக்கு மனைவி மற்றும் 2 குழந்தைகள் உள்ளனர். கடந்த 3ஆம் தேதி வெளியே சென்ற சுரேஷ் மீண்டும் வீடு திரும்பவில்லை. வீட்டில் இருந்த அவரது செல்போனை ஆய்வு செய்தபோது ஆன்லைன் ரம்மி மூலம் 15 லட்சம் ரூபாயை இழந்து விட்டதாகவும் அதனால் தான் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாகவும் கடிதம் எழுதி அதை செல்போனில் படம் பிடித்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக காவல் நிலையத்தில் சுரேஷின் குடும்பத்தினர் புகார் அளித்தனர். காவல்துறையினர் அவரை தேடி வந்த நிலையில் சென்னை மெரினா கடற்கரையில் சுரேஷின் சடலம் கரை ஒதுங்கியது. கேட்கும் போதெல்லாம் சும்மா டைம் பாசிங் தான் சொல்லுவாங்க. கண்டி துட்டை வச்சு ஆடுறதுல எங்களுக்கு அந்த மாதிரி எங்களுக்கு அந்த கேமை பத்திலாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. இனிமே குடும்பம் மாதிரி யாருக்கும் வரக்கூடாது. குடும்பத்தை கவனித்து வந்த சுரேஷ் உயிரிழந்ததால் நிற்கதியாக நிற்பதாக குடும்பத்தினர் கண்ணீர் விட்டு கதறி எழுதினர். கடலூர் மாவட்டம் சிவனார்புரத்தில் பட்டாசு கிடங்கில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஒரு பெண் உயிரிழந்தார். 13 பேர் படுகாயமடைந்தனர். பெரிய காட்டுப்பாளையம் அருகே செல்வம் என்பவருக்கு சொந்தமான கிடங்கில் இந்த விபத்து நிகழ்ந்தது. மாசி மகத்தை ஒட்டி ஞாயிற்றுக்கிழமை மதியம் வெடி தயாரிக்கப்பட்ட போது இந்த விபத்து ஏற்பட்டது. இதில் இந்த கட்டடம் தரைமட்டமானது. இதில் குடோனில் பணிபுரிந்த 5 ஊழியர்கள் 80% தீக்காயங்களுடன் கடலூர் மற்றும் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நான் அப்போதான் அங்கே வண்டி விட்டுட்டு இப்படி திரும்பினேன். வாசலில் தான் வண்டி விட்டு என் வண்டி அங்கே தான் இருக்கு. நான் திரும்பி அந்த கொட்டா வாசல் பார்த்த உடனே வெடி மருந்து புஷ்ஷுன்னு ஆச்சு. கலசம் பார்த்து வச்சா இப்படி ஆகும், அந்த மாதிரி ஆச்சு. நான் உடனே இப்படி திரும்பி ஏதோ எரிய போகுதுன்னு சொல்லிட்டு இவங்களை கூப்பிடலான்னு சொல்லிட்டு ஓடினேன். அப்படியே வெடிச்ச இதில் நானே தூக்கி போட்டு ஊர்ந்தேன். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவர்களில் கோசலை என்ற பெண் மருத்துவமனையில் உயிரிழந்தார். பட்டாசு கிடங்கில் இருந்த பட்டாசுகள் அதிக சத்தத்துடன் வெடித்ததால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். விபத்து குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் பட்டினச்சேரி கிராமத்தில் கச்சா எண்ணெய் குழாயில் மீண்டும் கசிவு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நாகூர் அடுத்துள்ள பட்டினச்சேரி கடற்கரை பகுதியில் உள்ள சென்னை பெட்ரோலிய கழக நிறுவனத்தின் கச்சா எண்ணெய் குழாயில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் கச்சா எண்ணெய் கடல் நீரில் கலந்து மாசு ஏற்பட்டதால் அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து CPCL ஊழியர்கள் உடைப்பை சரி செய்த நிலையில் குழாயில் மீண்டும் கசிவு ஏற்படுமா என்பது குறித்து சோதனை மேற்கொண்டனர். உயர் அழுத்தத்துடன் குழாயில் தண்ணீரை செலுத்திய போது அதே இடத்தில் மீண்டும் கசிவு ஏற்பட்டது. இதையடுத்து கடல் நீர் உட்புகாத வண்ணம் JCB இயந்திரங்கள் மூலம் மணல் தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டு குழாயில் உள்ள உடைப்பை சரி செய்யும் பணி மீண்டும் நடைபெற்று வருகிறது. கச்சா எண்ணெய் குழாய் உடைப்பு ஏற்பட்ட பகுதியில் விமானம் மூலம் மீண்டும் ஆய்வு செய்யப்பட்டது. இதனிடையே கச்சா எண்ணெய் குழாயை நிரந்தரமாக அகற்றக் கோரி பட்டினச்சேரி மீனவர்கள் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அங்கு 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் உதம்பூரில் அமைக்கப்பட்டுள்ள கண்கவர் துலிப் மலர் தோட்டம் சுற்றுலா பயணிகளை கவர்ந்தது. ஹேலண்ட் பார்க் என்ற இடத்தில் 5 வகையான துலிப் பூச்செடிகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. அவை தற்போது கண்கவர் வண்ணங்களில் பூத்து குலுங்க தொடங்கியுள்ளன. இதையடுத்து துலிப் மலர் தோட்டத்தை பொதுமக்கள் பார்வைக்காக ஜம்முவின் தோட்டக்கலைத்துறை இயக்குநர் ஜெனரல் ஜதீந்தர் சிங் திறந்து வைத்தார். ஹைலாண்ட் பார்க்கில் அமைக்கப்பட்டுள்ள துலிப் மலர் தோட்டத்தை காண உள்ளூர் மக்களும் சுற்றுலா பயணிகளும் முதல் நாளிலேயே அதிக அளவில் குவிந்தனர். இதேபோல் சாசனார் மாவட்டம் ரம்பன் என்ற இடத்தில் 25 வகையான 2,70,000 துலிப் பூச்செடிகள் நடவு செய்யப்பட்டுள்ளன. LGBT சமூகத்தினரை கொண்டாடும் வகையில் ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் உள்ள துறைமுக பாலத்தில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. LGBT உலக திருவிழாவின் ஒரு பகுதியாக 17 நாட்களாக பிரம்மாண்ட பேரணி நடைபெற்று வந்தது. சுமார் 4 கிலோமீட்டர் நீளம் கொண்ட துறைமுக பாலத்தில் இந்த பேரணி நிறைவு பெற்றது. இதில் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ், சிட்னி மேயர் குளோவர் மூர், நடிகர் சாம் நீல் உட்பட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர்.
LGBT சமூகம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு ஆதரவு அளிக்கும் வகையிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த திருவிழா நடைபெற்று வருகிறது. முதல் உலக திருவிழா 2000வது ஆண்டு ரோமில் நடைபெற்றது. அடுத்த LGBT உலக திருவிழா வாஷிங்டனில் DC-யில் 2025ஆம் ஆண்டு நடைபெற உள்ளது. இத்துடன் 8 திக்கும் என்று நிறைவு பெறுகிறது. மேலும் பல்வேறு செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.